ஹார்டேஸ் இப்போ நம்ம வீடியோ என்ன பார்ப்போம்னா மாஃபியானோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகும். உங்களுக்கு ஸ்பைஸ் என்ன ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக இந்த 3 சீசன் ரொம்ப பிடிக்கும். 3 எபிசோட் இந்த வீடியோ போகலாம். வீடியோ போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ட்ரீம் மேன்ஷனில் பாட்டு நடந்துக்குது. அது ஒரு சின்ன பொண்ணு வரதை பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு மாய உலகம், அது நம்ம முடிவெல்லாம் சந்தோஷியோ முடிவே இல்லாத கொண்டாட்டமாக இருந்துச்சு என் வாழ்க்கை. வேணா அப்படின்னு கூப்பிட்றேன். அவர் திரும்பி பார்க்க இவன் நம்ம கடவுள் ஹீரோயின் இப்போ வரணும். ஒரு ஹீரோயினே சொல்லி கூப்பிட்றேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க, நான் கேட்காம எனக்கு கொடுத்தாங்க. அதனால் இதான் எப்படி எங்கள் அப்பா அம்மா கிடைக்கிறது நான் ஒரு தடவை கேட்டுல. ஏன்னா அவர் நம்ம ரொம்ப லவ் பண்ணி ஒரு நாள் நடக்க வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மா பற்றி உண்மையான விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அன்றைக்கி அந்த விஷயம் நான் இருந்தது. ஒரு பெரிய பிளாஸ் வந்து நெருப்பை பற்றி இங்கே இருக்க எல்லா தவிர்த்து வீட்டிலேயே பற்றி எரிஞ்சு ஒருவேளை எங்கள் அப்பா அம்மாக்கு எரிஞ்சு நிறைய பேர் இருக்கலாம் அங்கே செய்திருக்கு. இல்லை எங்கள் அப்பா அம்மா யாருக்காச்சும் எரிஞ்சுக்கலாம் இருந்துக்கலாம். மிஸ் பிரவன் சீக்கிரம் அவளை கூட்டிட்டு போங்க. எஸ் சார். ஆனால் என்ன நடக்குது நம்ம கேட்கறக்குள்ளேயே அவளை சீக்கிரம் வந்து தப்பிச்சு போகிறாங்க 2 பேரும். நடந்து பார்க்க போகிறது வெறும் 1 மணி தான். என்னை விட்டு எல்லாமே விட்டு போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, நான் ஒன்று பார்த்துக்கேன். என் அப்பா அம்மா நான் சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாத, உன்னை ஸ்ட்ராங்காக மாற்றிய டபனியா. அம்மா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கேட்க. அம்மா என்னையா ஸ்ட்ராங்காக மாற்றீங்க? ஆமாம் உங்கள் அப்பா அம்மா மாதிரியே ஸ்ட்ராங்காக இல்லை, அவங்கள பேர் ஒன்று ஸ்ட்ராங்காக மாற்றுறேன். உன்னை நானே அகாடமி சுற்றி வரேன். அங்கே ஒன்று மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்கலாம் உங்கள் வேலை. ஒன்ஸ் நீ ஸ்ட்ராங்காக மாற்றிட்டா நீ ஒன்று ப்ரொவைட் பண்ண அவசியம் இல்லை. நீ மற்றவங்க ப்ரொவைட் பண்ண ஒன்று மாதிரி குழந்தைங்கள நான் ஸ்ட்ராங்காக பண்ணால் எல்லாரையும் ப்ரொவைட் பண்ணணும். என்ன மாதிரி குழந்தைங்களா? சரி ஓகே, நான் ஒதுக்கிறீங்க சொல்கிற வர 8 வருஷம் போகுது. ஞானே அகாடமி. இந்த அகாடமி எப்படி பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு இப்போ ஒரு அகாடமி இருக்க விஷயம் யாருக்கும் தெரியாது. அங்கே சேர்ந்து நான் எல்லா விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாறினேன். மிஸ் பிரவீன் அவங்க எனக்கு எல்லாமே சொல்லிட்டு அவங்க நான் வளர்த்தாங்க. இப்போ அகாடமி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்னோட முதல் வேலைக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிற வர அப்படி நம்ம சீன் கட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் ரூம் தான் காட்டாங்க. நீங்கள் கேட்க மாதிரி நாங்கள் ஒரு பெஸ்ட் எம்ப்ளாய் அனுப்புவோம் சார். இன்ஜினியர் சார் சரி அனுபவம் சாரி 2 வருஷம் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க கூட இங்கே கூட இருக்க போகுது இல்லை. நோ, நான் என்ன பார்க்கணும் அவங்க இருக்கணும் யார் கூட வேலை செஞ்சுக்கூடாது. இதான் அவங்களோட முதல் வேலையாக இருக்கணும்னு சொல்ல போகுது. ஃபார்ம்ஸ் காமிச்சு இதுக்கவங்க இப்போ தான் அவங்க பயிற்சி முடிச்சாங்க. அவங்களோட முதல் மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இதுதான் அவங்க ஃபஸ்ட் மிஷன் தான். கண்டிப்பாக அவங்களால திறமசாலிங்களாம் கேட்க போகுது. ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே எல்லாமே திறமசாலி. என்னதான் இது எங்களோட ஃபஸ்ட் மிஷனாக இருந்தால் கூட நாங்கள் அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கோம். எல்லா ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். குழந்தை எப்படி பார்த்துக்குது, அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குது, அவங்க எப்படி வளர்க்குது, ஒரு குழந்தைக்கு பிரச்சனை அவங்க எப்படி பார்த்துக்குது, அவங்க முடிவு பண்ணுறது, ஒரு குழந்தை யாராவது தாக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தடுத்து நிறுத்துறது, எல்லாருக்குமே டிரைவிங் ஹேக்கிங் கோடிங் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். இது போக அவங்க வீட்டை பார்த்துக்கிறது இந்த ஃபினான்ஷியல் ஏன் உங்கள் பாலிட்டிக்ஸ்க்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துக்க போகிறது. ஓ ஐ சி நான் நினைக்க போகிறது. இதை பற்றி யோசிச்சு 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்க நண்பரை யோசிச்சு பார்க்க போகிறது. தப்பு ஏன் மேலே இருக்குது, நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் நடக்க பார்த்து நான் எல்லாத்தையும் நான் சரி பண்ணி சொல்லுவேன். லட்சப்பு கணக்கு என்ன லட்சப்பு நீ என்ன செஞ்சு நான் பார்க்கணும். கணக்கில் தீர்க்க வேணாம். அதுக்கு நான் அவங்ககிட்ட கேட்டேன். யார் என்ன ரிசீவ் பண்ணாங்க அவனுக்கு பெரிய வேலைக்கு சொல்ல போகுது. எனக்கு சாக்லேட் மில்க் சொல்ல போகுது. யார் கேட்டால் இந்த போய் திருத்தி முடிச்சுட்டு எனக்கு சாக்லேட் மில்க் வேணும் அப்படின்னு அந்த பையன் கேட்க பார்த்தனும். ஆமாம் இவன் யார் இந்த குழந்தைன்னு கேட்க போகுது. இவன் என் பையன் தான் ஒருமே திறடா. எனக்கு நான் கேட்டது கொடுக்கையா இல்லையான்னு கேட்க போகுது. இந்த பாட்டில் நம்ம திட்டம் வச்சு சொல்லி என் வேலை விஷயமா இருக்குது. எனக்கும் சில வேலை இருக்குது, அந்த விஷயமா தான் நான் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சாக்லேட் மில்க்குன்னு சொல்ல போகிறேன். பாண்டில் கொடுக்க போகுது. எஸ் இல்லை நோ ஒரு நிமிஷம் இருங்க நான் மட்டும் எடுத்தாச்சு வந்துருங்க. அட்லீஸ்ட் இவன் சாக்லேட் மில்க் மட்டும் நான் எடுத்தாச்சு வரேன். மறுபடியும் பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பெரிய ரீசனும் இல்லை. உங்கள் பையனோட அம்மா இப்போ அவங்க கூட இல்லை. அதாவது அவனுக்கு பார்த்துக்கணும் நல்லா ஆகணும்னு கேட்க போகிறோம். உங்கள் பையனை பார்த்துக்கணும் நல்லா ஆகுங்க இங்கே இருக்காங்க. நீங்கள் யாரை வேணால் சூஸ் பண்ண சொல்ல போகிறேன். நான் யார் சூஸ் பண்ணி பார்த்துக்க போகிறேன். சடனாக ஒருத்தர் சூஸ் பண்ணுறது எனக்கு இவ்வளோ வேணும் சொல்ல போகிறேன். ஹீரோயின் அவங்க சூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கு அவங்க கேட்குறாங்க நீங்கள் டபிளாக சூஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோ ஸ்பெஷாலிட்டியாக ஒரு கோடிங் தான் விட்டு பெரிய நெட்வொர்க் கோடிங் நோட்டு அந்த மாதிரி இருக்கா கேட்க அந்த மாதிரி இருக்கலாம் கேட்க சொல்ல போகுது. ஆனால் கண்டிப்பாக நான் இவர் ரெக்கமெண்ட் செய்ய மாட்டேன். எனக்கு இவ்வளோ வேணும், இதுக்கு நல்ல காம்பெட் ஸ்கில் இருக்குது, எனக்கு இது தேவைப்படுன்னு சொல்ல போகுது. சரி ஓகே நான் அனுப்புன்னு சொல்ல போகுது. அவங்க எதுவும் யோசிச்சுருக்காங்க, என்ன யோசிக்காங்க நமக்கு தெரியல. அப்படியே சீன் கட் ஆகி நம்ம ஹீரோயினையும் காட்டாங்க. என்னோட ஃபஸ்ட் மிஷன் எனக்கு வந்துருக்குது, இது கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு குழந்தைய நான் பார்த்துட்டு போகிறேன். என்னோட பாதுகாப்புன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன்னு சொல்ல போகிறேன். உள்ள வான்னு சொல்ல போகிறேன். நீ ரெடியாக இருக்கேன் உன் முதல் வேலைக்காக டவனியா? நான் ரெடியாக தான் இருக்கிறேன். நானும் இதுக்கு காத்துட்டு தான் இந்த ரொம்ப நாளாக ரெடி நான் சரி ரெடியாக இருக்குன்னு சொல்ல போகிறேன். வழக்கமாக இந்த மாதிரி மிஷன்ஸ் நாங்கள் தான் அனுப்புவோம். பட் அவங்க தான் இன்றைக்கி ஒன்று சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல போகிறேன். யார் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல போகிறேன். என்ன இந்த ஃபைல் வாங்கி பாரு உனக்கு இந்த விஷயத்தையும் சொல்ல போகுது. அந்த பேர் பார்த்தோன்னா கேப்லேயே நஞ்சரின்னு போட்டுருந்துச்சு. பேர் பார்த்து ஷாக் ஆகி ஹீரோயின் ஷாக்கோட பார்க்க போகிறேன். அவள் ஏதோ இன்னும் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு நியூஸுக்காக யோசிச்சு பார்க்குறேன். அஞ்சலினும் ஒரு மாஃபியா இதுதான் சொல்லி அவள் அடிச்சோட பார்த்துக்க போகுது. நான் தான் இருக்கவங்க கூப்பிட்டேன். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் ஏற்றுக்காருன்னு சொல்ல போதும். ஆமாம் நீங்கள் சொல்ல செய்யலாம் இது ஏற்றுக்கிறேன்னு சொல்ல போகுது. பார்த்துட்டு மிகவும் சின்ன வயசுல நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டான். ஆனால் நிறைய தேடி பார்த்து எனக்கு அதை பற்றி எதுவும் கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கல. அன்றைக்கி என்ன தெரிஞ்சுருக்காரு. நீ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி டவனியான்னு சொல்கிற வரேன். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு ஓகே நான் இந்த மிஷன் நான் ஏற்றுக்குன்னு சொல்ல போகிறேன். சரியாதான் நினைக்கியா இது இருக்காங்க நீ பண்ணுறேன் நீ எக்ஸ்பிளேஷன் பண்ணி இப்போ இது நேற்று சொல்லுன்னு சொல்ல போகுது. இல்லை என்னோட வேலை என்ன இந்த அஞ்சலி இருந்தாலும் அது குழந்தை பார்த்து அங்கே குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்த்துக்கிற என்னோட வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஹீரோயின் இந்த பேத்துக்கு நான் ரெடியாக தான் இருக்குன்னு சொல்கிறது. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா அவன் என் குழந்தைய பார்த்து கொடுத்துக்கணும்னு கேட்போம். எஸ் சார் அதை ஒத்துக்கு தான் சொல்ல போகுது. நம்ம ஹீரோயிங்க பேக் எடுத்துக்கிட்டு கெட்டாக வந்துட்டு நேரத்தில் மினிஸ்டரும் இவளா டவனியா அப்படின்னு சொல்லி இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க இங்கிருந்து நீ உங்களோட குழந்தை பார்த்துக்கலாம். அதை எல்லாத்துக்கும் நீ வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணி எந்த ஏஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல போகுது. ஹீரோயின் யோசிக்கிறான் இவன் அந்த மாஃபியா லீடர்னு பார்க்க போகுது. இவன் தான் அந்த கேப்லின் அஞ்சலி அப்படின்னு அவன் பார்க்க போகுது. ஹீரோயின் சொல்லிட்டு போகிற நேரத்தில் நம்ம கேப்லினும் அம்மா என்ன எமர்ஜி ஏதாவது இது ஊற்றிக்கன்னு கேட்க போகுது. இல்லை ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நான் உன்னை பார்க்கறாண்டா செஞ்சேன் அதுக்கேண்டா இப்படி நடந்துக்கிறேன். நான்
நினைச்சவே ரொம்ப மோசமான ஆளாக போகிறது. மிஸ்டர் கேப்லின் நம்ம ஃபார்மாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். என் பேர் தான் ரெவானியான்னு சொல்லிட்டு வரேன். ஓ ஐசி அப்படி நம்ம கேப்லினும் ஹீரோயிங்க லுக் விட்டுட்டு போது தடனா நம்ம கேப்லினும் பின்னாடி தான் கார் இருக்குது அங்கே போய் உட்காந்துக்கோ. நம்ம ஹீரோயின் பார்த்து நம்ம கேப்லின் சொல்லிட்டு வரேன். நம்ம ஹெட்மினிஸ்டர் நம்ம ஹீரோயின் பார்த்து நான் என்ன சொல்லணும் அவசியம் உனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வேலை செய்ய போகிற டைமில் குழந்தைய பார்த்துக்கிறது வீட்டை பார்த்துக்கிறது அவங்க ரகசியத்தை வெளியே போகாமல் பார்த்துக்கிறது போக முக்கியமான விஷயம் நீ தயவு செஞ்சு கார் ரிலீவ் பண்ணிடுறேன்னு சொல்லுறேன். இது கவலைப்படாங்க நீங்கள் சொன்ன எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லுறேன். நீ யாரும் எனக்கு பெருமை சேர்த்துட்டேன்னு சொல்லுறேன். ஹீரோயின் அந்த கார் பக்கத்தில் வந்துட்டாங்க. காரில் ஒருத்தன் உங்களை வரவேற்கிறேன். என் பேர் தான் லியான் நைஸ் மீட்னு சொல்ல போகுது. ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் தான் டிவானியான்னு சொல்ல போகுது. ஒன்று நம்ம ஹீரோயின் பார்த்து அவனை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்ல போகுது. என்ன நினச்சிக்கா அவன் கேப்லின்னு சொல்ல நினச்சிருக்கேன். நான் பயப்பட மாட்டேன்னு சொல்ல போகிறேன். இப்போ அவனை பார்த்து நீ பயப்படுங்க அவனுக்கு 4 வயசு தான் அப்படின்னு சொல்ல போகுது. நம்ம ஹீரோயின் யாராலும் கை பார்த்துக்கலாம்னு சொல்லி தாங்க உட்கார வரேன். அதெல்லாம் திரும்பி பார்க்கேன். அவனும் இவன் என்ன காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா ரெண்டு பிடி கேட்க நம்ம ஷாக்காக பார்க்க வரேன். நீங்களும் கேப்லின்ஸ் பையனா சரி ஓகே நைஸ் மீட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பேர் இருக்கிறீங்க என் பேர் மிக்கேல் இல்லை என் பேர் மைக்கேல்னு சொல்லுவாங்க. அப்பா சொல்லிட்டு வரேன். ஹீரோயின் ஸ்வீட் மீன் ஏன்னு தெரியுமா என் பேர் டவுனியா நானும் உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்ல போகுது. மைக்கேல் அவங்க அப்பா பார்த்து அவன் மேலே என்ன ஒரு ஆர்ச்சிக்கல் வாரஸாக இருக்கிறது அவங்க சொல்லிட்டு வரேன். என்ன நம்ம கேட்குறோம் அந்த மாதிரி சொல்லிருக்கேன் நான் பார்க்க. சரி ஓகே இப்போ நம்ம எங்கே போய் போகிறோம் உங்களுக்கு தெரியுமா மிக்கேல் சார் நம்ம ஹீரோயின் அவங்களை பார்த்து கேட்குறோம். பையன் பார்த்து பெரிய மாலை கீழே போகிறோம் லைட்டில் இருக்கும் ஆனால் அந்த இருக்கிற சுற்றி இருக்கிறவங்க பெருசாக அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல போகுது. கோவத்தில் சாக்லேட் ஜூஸ் குடிச்சிட்டு டைமில் இப்போ வேணுஸ்ன்னு லியானுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்ல போகுது. நம்ம ஹீரோயிங்கோ இப்போ நம்ம லியானுக்கு போயிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு போகிற லேப்டாப் தண்டு பார்க்க போகிற காரோ ஒய்ஃபையோ பாஸ்வேர்டு இல்லாமல் பார்க்க போகிற அவள் என்ன பாஸ்வேர்ட் போடாமல் பார்க்க போகிற டக்குன்னு ஒரு லாக்கும் ஆயிடுச்சு. என்ன நம்ம ஹீரோயின் கேட்க போகுது. எப்பயுமே வண்டியில் போயிட்டு போய் நாங்கள் லாக் பண்ணுறது வழக்கம் தான். ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்ம கேப்னு சொல்ல போகுது. சப்போஸ் யாராச்சும் ஆக்சிடென்ட் கீழே இருந்துச்சுன்னா தப்பிக்க ஈஸியாக இருக்கும். அதான் லாக் இருக்குன்னு சொன்னால் ஹீரோயின் லாக்கு போகுது. சடனாக லாக் பண்ணிட்டு நம்ம பையனோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அவனை கடைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதான் நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்ல போகுது. ஹீரோயின் கேபின் விட்டுட்டு சரி சார் அப்படின்னு ஒரு கடுப்பு நம்ம ஹீரோயின் பார்த்துக்க வைக்கிறோம். அவன் மேலே என்ன ஆரஞ்சுகள் வாசம் அடிச்சுட்டே இருக்கணும் அவங்க அப்பா பார்த்துக்கிறதுக்கு ஹீரோயின் யோசிக்கிறான். ஆமாம் காரோட டோர் லாக் பண்ணுவீங்க இதுக்கு ஒய்ஃபை பாஸ் பண்ணிட்டு அந்த டோர் எடுத்துவீங்க இங்கே சேஃப்டி யோசிக்காங்க. ஹீரோயின் யோசிச்சிருக்கேன். மைக்கு வந்து அம்மா மேடம் என்ன பண்ணிட்டீங்கன்னு நம்ம கேட்க இப்போ எனக்கு பொறுத்து பாரு இப்போ என்ன நடக்குன்னு மட்டும் பார்ப்போம். திடீர்னு கார் நிற்குது என்னாச்சுன்னு யாருக்க புரியல. லைசன்ஸ் வாங்க வேண்டிய ஓகே சொல்லுங்க தலைவரை என்ன தெரிஞ்சு நம்ம கார் திடீர்னு நினைச்சு போகிறோம். அம்மா இதெல்லாம் ஓகாலியான்னு கேட்க போகிறேன். ஆமாம் வேறு தான் கேட்க நம்ம ஹீரோயின் தான் வண்டியை வேணும்னு ஹேக் பண்ணி வச்சுப்பா இருக்குன்னு சொல்ல போது. உங்கள் வண்டியில் எந்த சேஃப்டி ஃபங்க்ஷன்ஸும் இல்லை ஈஸியாக யாரும் ஹேக் பண்ணலாம். அது நம்ம வீட்டிலேயே பேச சேஃப்டி கேமராவும் இல்லை அதை வச்சு டாக்டர் சொல்லுவேன். நம்ம கேபின் இதான் உங்களுக்கு தேவையில்லாத வேலை நாங்கள் உங்களுக்கு என்ன வேலை சொல்லிக்கோ அதை மட்டும் பண்ணுங்க. நான் கேபின் இன்ஜினியர் வீட்டுக்கு வந்துட்டாங்க லியான் சிட்டிக்கு. லியான்னு சொன்னால் இதான் எங்கள் கேபின் சார் வீடு நீ பார்த்தியா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியான் கேட்டு நம்ம அதை கண்டுக்காம இதுதான் வீடான்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்ம அவங்களே போயிட்டு இருக்கிறான். கேப்லின் உங்கள் ரூம் லெஃப்ட் இருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்ல போது. இதுக்கப்புறம் டிவைன் யாரும் நீங்கள் பார்த்துட்டு போகிறான் இதுக்கப்புறம் நீ அவ கூட இருக்க போன்னு சொல்ல போது. என்ன சொல்லுவீங்க எனக்கு புரியல சொல்ல போது. நாளை வந்து இதுக்கப்புறம் அவர்கிட்ட நீ எல்லாம் கேட்கணும் எங்கள் டீம் இருக்க வரக்கும் சொல்லுறது. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்டு அவள் கோவத்தில் நான் தேவைப்பட மாட்டேன். அதாவது நீங்கள் இப்போ என்ன பார்த்து சொல்கிறேன்னு சொல்ல போது. நீ என் கூட இருக்க போகிறா அதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்க போது. இல்லை அது அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு போது. போங்க நம்மளை இதுக்கப்புறம் நான் பேச மாற்றி சொல்லிட்டு அவள் போயிட்டு எப்பவுமே அவங்க கோழியாக தான் இருப்பான். இப்போ நீங்கள் இப்படி சொன்னால் அவனால் ஏற்றுக்க முடியும்னு சொல்ல போது. ஆமாம் அவங்க அம்மா இறந்தக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டான் எனக்கு இன்னொரு கஷ்டம் இருக்கான்னு சொல்லி அவங்க கூட நான் இருந்தேன். ஆனால் அதை நான் செஞ்ச பெரிய தப்பு நான் இப்போ யோசிக்கன்னு சொல்ல போது. நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தெரியும் கேட்க போகிறோம். உனக்கு ஃபஸ்ட் தெரியுமான்னு கேட்க போகிறோம். எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அவள் ஒரு விஷயத்தை யோசிச்சு சொல்லிட்டுருக்கேன். தெரியும் இதுக்கு முன்னாடி நான் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன். பற்றி தெரியுமா எனக்கு சொல்கிறதுக்கு ஈஸி தான். இது டேரக்டாகவே நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். இதை பற்றி கேது பற்றி நான் சொல்கிறேன். அந்த இடத்துல நானும் முக்கியமான ஒரு ஆள் அந்த நாட பாஸ் ஏஞ்சலின் பாஃபியான்னு சொல்ல போகிறேன். அவங்க நம்பர் 2 டானாச்சுன்னு சொல்ல போகுது. இதை பற்றி நம்ம ஹீரோயின் கேட்கறதுனால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு நிறைய எழுதினாங்க. எடுத்துக்கிறதுக்கு அவங்க என்ன வேணால் பண்ணலாம். இதுக்காக அவங்க ஒரே பையனை கூட டார்கெட் பண்ணலாம். ஏன்னா அவன் தான் இந்த இடத்துல லீடாக மாற போடுவேன் இந்த மாஃபியா லீடாக மாற போடுவேன். அதாவது அவனை சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் அவனை பார்த்துக்கிறத உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உனக்கு புரியுதா எல்லாமே கேட்குறேன். எஸ் சார் எனக்கு நல்லா புரிஞ்சு நான் காப்பாற்றுக்கு நான் எந்த ஒரு வேலைக்கு நான் போவேன்னு சொல்ல போகிறேன். எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு நான் கேபின் கிளம்பி போகிறேன். நான் இருக்க வேறு ஏதாச்சும் பண்ணுமா உங்கள் டியூட்டி சார்ஜ் நான் பண்ணணும் கேட்க போகிறேன். என் பையனை மட்டும் பார்த்துக்கிட்டா போகிறோம். மைக்கில் சேஃப்டியாக நீ பார்த்தாவே அதே எங்கே போய் நீ வேறு எந்த வேலையை செய்வான்னு சொல்ல போகிறேன். இல்லை உங்கள் நெட்ஒர்க் உங்கள் ஆஃபீஸ் விஷயம் உங்களோட டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வீட்டு வேலை பார்க்குறவங்க நான் பார்த்துட்டு சொல்ல போகிறேன். இல்லை ஸோ ஞாபகம் வச்சுக்கோ உன் கண்ணு என் பையனை வந்து எக்கானு கொஞ்சம் நகரவே கூடாது. நீ இப்போ என்ன நடக்குது கொஞ்சம் லெஃப்ட் சைட் பார்க்கலாம் சொல்ல போகிறேன். அவ்வளோ பார்க்க போது மைக்கில் அங்கே இருந்துக்க மாட்டான். அவன் கோவத்தில் போகிறப்போ நம்ம ஹீரோயின் பெருசாக கண்டுக்கவே மாட்டாது. இது கேட்க போது உனக்கு இப்போ புரியுதான் ஃபஸ்ட்டு நீ அவனை ப்ராடக்ட் என்னன்ட்டு எனக்கு பிடிச்சது சார் சொல்லிட்டு அவ்வளோ மைக்கில் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவள் தேடிட்டு இருக்கான். அவள் எங்கே போனால் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்படி திடீர்னு யாரோ ஹெல்ப்னு கேட்க போது நம்ம மைக்கில் கடைக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவன் தடுக்கலாம் போகிறோம். அவன் வேகமாக போயிட்டாங்க. மைக்கேல் நின்று சொல்லிட்டு போகிறோம். நம்ம ஹீரோயின் யோசிக்க பாவிங்களா இதான் என் முதல் வேலை ஆனால் என்னோட கடைசி வேலையாக்கிட்டீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் முடிச்சு பார்த்துட்டு திடீர்னு பின்னாடி வந்து நம்ம கேப்லினும் என்ன உன் முதல் வேலை ஆன்சர்ச்சான்னு கேட்க போது நமக்கு அங்கே அப்படியே நம்ம கேப்லின் கொலை வெளியில் பார்க்குறது இங்கே நம்ம கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்பயாச்சும் தடுக்கலாம் போக அவங்க போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக போய் கேப்லின் வந்து என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடக்குன்னு சொல்லுறேன். மாஸ்க் போட்டாங்க 2 பேரும் வந்து நம்ம மைக்கி கடைச்சி போட்டாங்க. நான் அதுக்கு தான் அவங்க போயிட்டு தான் சொல்லுறேன். ஃபஸ்ட்டு நீ கேள்வி போயிட்டு இருக்க அது முதல்ல இங்கே சொல்லு. இப்போ நீ இதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு என்ன சொல்ல போகிறது கவலைப்படாதீங்க சார். நான் போய் மைக்கை காப்பாற்றணும் சார். நீங்கள் எனக்கு காசு அனுப்பிச்சு ஃபஸ்ட் போட சொல்ல போகுது. ஏன் நீங்கள் ரொம்ப சரி சீக்கிரமா மைக்கை காப்பாற்றணும் சொல்ல போகுது. கவலைப்படாதீங்க சார். நான் கண்டிப்பாக காப்பாற்றணும் மைக்கிறேன். எப்போ கருத்துனாலும் என்னையே எல்லாம் அனுப்புங்களா எத்தனை வகையெல்லாம் இந்த பிரச்சனையை பார்த்துக்க சொல்ல போகுது.
ஃபர்ஸ்ட் போலீஸ்ட்ட கால் பண்ணி நான் எல்லா விஷயம் இங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சொல்ல போகுது. இந்த பிரச்சனைக்காக காரணம் நீதான். நீ மட்டும் உங்க வேலையை கரெக்டாக பண்ணுங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்குமா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நம்ம ஹீரோயின் பார்த்து இப்படி கேட்டுருக்காரு. இருக்கும் ரேட்டு வேகமாக வண்டி எடுத்து போயிட்டு போகுது. நம்ம லியானும் வழியில. சரி நம்ம இப்போ எங்கே போகணும் சொல்ல போகுது. லெஃப்ட் சைடு போங்க, ஸ்ட்ரைட்டா போயிட்டுங்க. நம்ம மைக்கே எங்க கட்டி வச்சிருக்காங்க நான் கண்டுபிடிக்க வைக்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு சொல்ல போகுது. அதான் எனக்கு ஓகே தான். ஆனால் இப்போ நீ என்ன பண்ணிருக்க அதை மூலம் எங்கிட்ட சொல்லு. நானும் வண்டி பிளேஸ் பார்த்துக்கிறேன், அதை வச்சு ஈஸியாவே நம்ம வண்டி கண்டுபிடிச்சலாம். இப்போ கடைசியா எங்க போய்க்கணும், இங்க பக்கத்துல தான் இருக்குது. ஜஸ்ட் 4 தெரு தாண்டி தான் இருக்குது. நீ சொல்ற வச்சு பார்க்கணும் அவங்க ரொம்ப ஈஸி நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ ஒன்றும் பிரச்சனை சொல்ல போகுது. எனக்கு சந்தேகமா இருக்குது, ஏன்னா இவ்வளவு ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறமேன்ட்டு. போயிட்டு நேரத்துக்கு சிக்னல் இருக்கும், அங்க என்ன லெஃப்ட் சைடு வந்து நம்ம அப்படியே போயிட்டு சொல்லுது. வேற என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற? செல்போன் டவர் ஹேக் பண்ணி அங்க என்னென்ன நடக்குது, அவங்க யாரும் கால் போயிட்டு இருக்கா, அதெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கா. வேற ஒன்றும் சொல்ல போறது. நீ சொல்ற சத்தியமா எனக்கு என்ன புரியல. சரி எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எங்க போகணும் அதை மட்டும் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு திரும்புங்க, அதுக்கப்புறம் ரைட் சைடு திரும்புங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு அந்த பில்டிங் கண்டுபிடிச்சிட்டேன். பில்டிங் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பில்டிங் நான் செக் பண்ணி பார்க்க போறேன். அந்த செல்போன்ஸ் நான் செக் பண்ணி பார்க்க போறேன். வெறும் 3 பேர் பார்க்குங்க, வேற ஆளுங்க யாரும் ஏதாச்சும் பார்க்கணும். நானே உங்க பாத்துக்கிறேன். நீங்க ரைட் சைடு மட்டும் வண்டி நிறுத்துவீங்க, நான் மட்டும் எல்லாம் பார்த்து சொல்ல போறது. அப்போ நான் இங்கே வந்து நிறுத்தி வச்சுறேன். ஆல் தி பெஸ்ட். நீ உயிரோடு இருந்தால் நம்ம திருப்பி சந்திக்கலாம்னு சொல்ல போகுது. நீ சொல்ற வச்சே பார்க்கணும், நான் திரும்பி வரவே மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கிறேன். ஆச்சரியமாக்கு இங்க செக்யூரிட்டிக்கு ஒரு ஆள் எடுத்திருக்காங்க, ஆனா இவனுக்கு கன்சர்ன் வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் நான் இவனை ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்ல போகுது. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு சொல்றியா? மரியாதையா சொல்றேன், என்னை வச்சு உள்ள விட்டுறீங்களா? ஐயோ பாப்பா மிரட்டுது, நான் போயிட்டேன். இயரையும் எடுத்துட்டு ஓடிது. நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போகுது. பல்சல் மேனோ கீழே சாஞ்சி கிடக்கு. ஹீரோயின் அவன் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே நடக்காம நம்ம ஹீரோயின் கேஷுவலாக உள்ள வந்து ஒரு பெத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் தச்செடுத்துக்கிட்டு பொறுமையாக டோர் பக்கத்தில் நிற்கிறான். அவன் நின்று அங்கே யாராச்சும் வராங்களான்னு செக் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணலாம் ஹீரோயின் ரெடியாக அட்டாக் பண்ண ரெடியாக நின்றுக்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம மைக்கை கடத்தி வச்சுட்டு யார்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி எல்லாம் முடிச்சிருந்து அவங்க சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து சரி நான் இங்கே பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்குற நேரத்தில் அவங்க திடீர்னு ஷாக் ஆனாங்க. எப்படி இவங்க வந்தாருக்கு வாய்ப்பு இல்லையா, அவனால் தடுக்க முடியலையா. சரி இவன் நான் பார்த்துக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க அட்டாக் பண்ண போகிறோம். அங்கே இருக்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோயின் பஞ்ச் பண்ணணும் போகிறோம். நம்ம ஹீரோயின் அந்த டக்கு வச்சு நம்ம ஹீரோயின் நம்ம அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறேன். அப்போ இன்னொருத்திக்கும் நம்ம ஹீரோயின் சண்டை போட்டுக்கிட்டேன். நம்ம ஹீரோ அவன் கிக் பண்ண போகிறோம். அவன் ஈஸியாக நம்ம ஹீரோயின் கிட்ட எஸ்கேப் ஆகிடலாம். நம்ம ஹீரோயின் காண்டாயே தட்டு வச்சு ஓங்க நடு மண்டிலே அடிச்சு அவளே நாக் அவுட் இருக்கிறோம். நம்ம மைக்கை காப்பாற்ற போயிட்டு இருக்கேன். நம்ம மைக்கே கேட்கறான் எல்லாம் முடிஞ்சுதான் கேட்குறோம். எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி நம்ம இங்கேருந்து சீக்கிரம் இங்கேருந்து போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மைக்கை கூட்டிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க. நம்ம லியானும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வண்டியில. சரி சீக்கிரமா 2 பேரும் சேர்ந்து வண்டியில் ஏறிட்டாங்க. வண்டியில் ஏறினதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மைக்கை கட்ட அவுத்துக்கிட்டே கேட்கறா, உனக்கு ஏதாச்சும் அடிக்கடி பட்டுச்சா? எனக்கு அடிக்கடி படல, என்ன பிரச்சனை சொல்ல போகுது. மிரட்டினாங்க சொல்ல போகுது. நான் ஒன்றும் மிரட்டல, ஒன்றும் பிரச்சனை சொல்ல போகுது. மைக்கை பார்க்கும்போது அவ சின்ன வயசு எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அவருக்கு தோண போகுது. கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை, இப்படி சேஃபாக இருக்க நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்க போகுது. லியானோ அப்பா ஒரு வேலை முடிச்சுதா அப்படின்னு நம்ம லியானோ பெருமூச்சு விட்டுக்கு போகுது. திடீர்னு நம்ம ஹீரோயின் ஷாக்கா பார்த்துக்க என்ன நடக்குன்னு நம்ம பார்த்தேன். நம்ம லியான் கன் பாயிண்ட் நம்ம ஹீரோயின் வச்சு நிறுத்திட்டு இருக்கான். இந்த காரை விட்டு இறங்குறீங்களா? இப்ப என்ன நடந்துக்கு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? 2 கோடி இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நீங்க மைக்கை எங்க வீட்டுல போங்கன்னு சொல்றது. அப்போ உனக்கு ஒரு கத்துக்காரனுக்கு சம்மந்தம் இருக்கா சொல்றது. லியான் பார்த்து கேட்டுக்க நம்ம லியானோ அதுக்கு ஒண்ணு வேணும். இப்ப நடந்த எல்லாமே உங்களுக்கு வச்ச டெஸ்ட் தான், அதுக்கு எனக்கு சம்மதம் சொல்றது. என்ன எனக்கு வச்ச டெஸ்டா? நாங்க என்ன எத்தனை பேருக்கு எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்க? வேற ஒண்ணு கேபினா உனக்கு நீ தகுதியானவளான்னு செக் பண்றதுக்காக உனக்கு டெஸ்ட் வச்சாங்க. நான் உனக்கு பணம் கொடுக்குற உண்மைதான், இதுக்கு அவனுக்கு இருக்கு சம்மந்தம் இல்லை. உண்மையா நான் மைக்கை கடத்துக்கலாம் ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா கண்ணுல இருந்து அவன் எப்பவுமே நான் விரட்டவே முடியாது, அவன் அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டே இருப்பான். பட் உனக்கு டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அவன் இப்பதான் ஃப்ரீயா விட்டான். அதாவது எனக்கு நல்ல சான்ஸ், எனக்கு மட்டும் நல்ல சான்ஸ் இல்லை, உனக்கு நான் ரொம்ப புத்திசாலியா பொண்ணு, கண்டிப்பா இதை உன்னை புரிஞ்சுப்பேன். ப்ளீஸ் நீ அவளை காப்பாற்றணும்னு நினைச்சுன்னா கண்டிப்பா நான் உனக்கு கொண்டுருவேன். விட்டுட்டு போனீங்கன்னா உயிர் பணம் 2 கிடைக்குன்னு சொல்ல போகுது. கடைசியா ஒரு வார்னிங் கொடுக்குறேன், மரியாதையை நிறுத்திடுன்னு சொல்ல போகுது. என்னோட கையில தான் உயிரே இருக்குன்னு சொல்ல போகுது. இந்த கையை வச்சு ஒரு அல்டர்னா போ, நீ ஒரு ஏரியா போயிருவேன்னு சொல்ல போகுது. லேப்டாப் கையை வைக்கிறா, வாஷ் மிஷின் ஆன் ஆகுது. அது என்னென்ன பார்க்க டைம்ல இன்னும் நடத்து போகும். அந்த முன்னாடி டோர் அது மூடி நம்ம லியோன கண்ணுக்கு கீழே வந்தது. மைக்கை பிடிச்சிட்டு கார் வந்து குடிச்சிடலாம். மைக்கை கேட்கறான், அடே லூசு என்ன பண்ணிட்டு இருக்கிற, இங்க என்ன இருக்கா குடிக்கன்னு சொல்ல போகுது. மைக்கி கவலைப்படாத, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து வேகமா போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மைக்கை பார்த்து சொல்றான், கவலைப்படாத சீக்கிரமா வீட்டுக்கு போய் செல்லலாம் சொல்லிட்டு கொடுத்து வேகமா இப்போ கேபின் வீட்டுக்கு போயிட்டு அங்க சடனா பார்த்தா அந்த கார் அங்க முன்னாடி நிக்குது. ஹீரோயினுக்கு இன்னும் எனக்குன்னு தெரிய முடிச்சிட்டு நம்ம கேபினும் லியானும் ஒன்னா அங்க நின்றுக்காங்க. ஹீரோயின் பார்த்து என்ன இவங்க 2 ஒன்னா நின்றுக்காங்கன்னு சொல்லி ஒண்ணு புரிய நிக்க போகுது. மைக்கி அப்பா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மைக்கி அவங்க அப்பா கூட போயிட்டு இருக்கான். அப்படின்னு ஹீரோயின் பார்த்து சொல்றேன், நீ இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபின் ஹீரோயின் பார்த்து சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம கடுப்புல இல்லையான்ட்டு ஏண்டா 20 கிலோமீட்டர் வருது உங்களுக்கு டெஸ்டாரா சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போயிரு. அவனு வேணும்னு தான் செய்யல, இந்த டெஸ்ட் இல்லையா வேலை தான் இவோ தலைவரை சொல்லி அவன் என்ன கொண்டு வா போயிருக்குது. இதுக்கு தகுதியான வேலை இல்லையா டெஸ்ட் பண்றதுக்காக நான் அவன் டெஸ்ட் பண்ண சொன்னு சொல்ல போகுது. உங்களுக்கு தெரியாத கார் டோர் ஏன் லாக் பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு தெரியுது, நான் பிடிச்சி வச்சுக்கன்னு சொல்ல போகுது. எப்படி அப்படி நம்ம மைக்கு ஒரு ஜீச்சு செவ்வா தெரியுது. மைக்கி கேபின் பார்த்து என்ன சொல்றான்னா,
அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க சொல்ல போரு, சரியா இருப்பாளான்னு சொல்ல போரு, உங்க ஃபாஸ்டா பயங்கரமா இருந்தாங்க, பயந்துருப்புன்னு சொல்லி என்ன அவங்க கேரிங்கா பார்த்தாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்ல போரு. மைக்கி நீ மாதிரி சேர்ந்து இப்படி பண்ண ஃபியூச்சர்ல கஷ்டப்பட போற, அதான் இப்படி அவன் செஞ்சான்னு சொல்ல போரு. இது என் திறமை மேல உங்களுக்கு என்ன சந்தேகமா இருக்குங்க? நம்ம ஹீரோயின் கேட்க போது, உன் திறமை மேல இருக்கணும் சந்தேகம் இல்ல, நான் இந்த மாதிரி பணத்துக்கு நீ வெள்ள போவியா, அது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி விஷயம் மக்கள் இந்த மாதிரி பேராசப்படுவாங்க, இந்த மாதிரி நடந்துக்குது. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவங்க பையனை பாத்துக்க தான் வந்துக்க, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நம்பணும் சொல்லுது. நம்ம கேபிளும் நான் யாருமே நம்ப மாட்டேன்னு சொல்ல போது. யாருமே நம்ப மாட்டீங்களா? நான் யாரையும் நம்ப மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் என்ன போட்டிருக்கோம்னா, என் ஒய்ஃப் காணாம போயிட்டான்னு போட்டிருக்கோம். ஆனா உண்மையை என்ன நினைச்சோம் தெரியுமா? ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? என் ஒய்ஃப் யாரும் கொலை பண்ணிருக்காங்க சொல்ற வரை இங்கே இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட் வரும். பாய் கைஸ், ஹேவ் a good day.